சிங்க்ரனஸ் கவுண்டர்ஸ்னா என்ன, அது எப்படி கவுண்டர் அந்த கவுண்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஸோ சிங்க்ரனஸ் கவுண்டருடைய டயக்ராம் இது ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு அப் கவுண்டர். ஓகேங்களா, இது ஒரு அப் கவுண்டர் சிங்க்ரனஸ் கவுண்டர். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கிளாக் பல்ஸ் வந்து எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் சைமல்டேனியஸாக கொடுத்துருக்கு. இங்கே ஒரு கிளாக் பல்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் கொடுத்துருக்கு, செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் போகுது, தேர்டு ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் போகுது. ஓகேங்களா, ஒரு கிளாக் வருதுன்னா 3 ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் அது போகும், சைமல்டேனியஸாக போகும். ஸோ அதனால இது வந்து சிங்க்ரனஸ் கவுண்டர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அசிங்க்ரனஸ்ல பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு மட்டும்தான் கிளாக் கொடுத்துருக்கும், செகண்டுக்கும் தேர்டுக்கும் இங்கேருந்து வந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்புடைய அவுட்புட் தான் இங்கே வந்திருக்கும், இதனுடைய அவுட்புட் தான் இதுக்கு போயிருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, சைமல்டேனியஸாக எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் கிளாக் போகுது. அதனால இது வந்து ஒரு சிங்க்ரனஸ் கவுண்டர். ஓகேங்களா, ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் சேம் தான். ஸோ நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது வந்து ஒரு 3 பிட் கவுண்டர். ஓகேங்களா, 3 பிட் கவுண்டர், அதனால 3 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணது ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். அதுக்கடுத்து ஜேகேல வந்து ஜேகே வந்து 1 கொடுத்துருக்கு, அதனால இது டாகிள் ஆகும். இது நெகட்டிவ் ட்ரிகரிங்கிறதால நெகட்டிவ் ட்ரிகர் வர்றப்ப டாகிள் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த கிளாக் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் டிஃபரெண்ட், மற்றதெல்லாம் சேம் தான். இந்த அண்ட் கேட் ஏன் கொடுத்துருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த அப் கவுண்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம சிம்பிளாக எப்பயும் போல சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஜேகே கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு நெகட்டிவ் ட்ரிகரிங் வர்றப்பையும் என்ன ஆகும், ஒவ்வொரு நெகட்டிவ் ட்ரிகர் வர்றப்பையும் ஏ வந்து என்ன ஆகும், டாகிள் ஆகும். ஸோ 0லேருந்து 1 வரும், 1லேருந்து 0. நெகட்டிவ் ட்ரிகர் வர்றப்போ 0லேருந்து 1, 1லேருந்து 0. ஸோ இது நடக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலாம். ஸோ அதே கிளாக் பல்ஸ் தான் இங்கே ரெண்டாவது ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் பி ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் டைரெக்டாக கொடுக்கல, அண்ட் கேட் மூலமாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அண்ட் கேட் எப்போ ஆக்டிவாக இருக்கும், எப்போ ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருக்கும் அப்போ தான் என்ன ஆகும், ரெண்டாவது இன்புட்டில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட்டாக வரும். அப்போ இங்கே கொடுக்குற கிளாக்கு இங்கே வரணும் அப்படின்னா இங்கே ஏ வந்து என்னவா இருக்கணும், ஹையாக இருக்கணும். ஏ ஆல்ரெடி ஹையாக இருந்ததுன்னா இந்த அண்ட் கேட் ஆக்டிவாக இருக்கும். அப்போ நம்ம என்ன கிளாக் கொடுக்குறோமோ அந்த கிளாக் அப்படியே சடனாக வந்துடும், இங்கே ட்ரிகரிங்க்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் இங்கே இந்த இன்புட் 0வா இருக்குன்னு வச்சுக்குவோம், அப்போ நீங்கள் என்னதான் கிளாக் கொடுத்தாலும் அந்த கிளாக் என்ன ஆகாது, இங்கே வராது. ஸோ கிளாக் வராது அப்படின்னா நெகட்டிவ் ட்ரிகரிங் நடக்காது. நெகட்டிவ் ட்ரிகரிங் நடக்காதுன்னா என்ன ஆகாது, நம்ம ஜேகே 1 கொடுத்துருக்கோம், அப்போ டாகிள் நடக்காது இந்த பி ஃபிளிப் ஃப்ளாப்ல. அதே தான் இங்கேயும் இந்த அண்ட் கேட்ல நம்ம கிளாக் கொடுத்தாலுமே இங்கே பியும் இங்கே ஏலேருந்து வர்றது இங்கே கொடுத்துருக்கோம், ரெண்டுமே 1ல இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், கிளாக் வர்றப்போ அந்த கிளாக் இன்ஃபர்மேஷன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதாவது இந்த அண்ட் கேட்டும் ஆக்டிவாக இருக்கும். இந்த அண்ட் கேட் ஆக்டிவாக இருந்ததுன்னா கிளாக் பல்ஸ் வந்து ஹைலேருந்து லோக்கு போகுதுன்னா இங்கே ஹைலேருந்து லோக்கு வந்துடும், அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இங்கே ட்ரிகரிங் நடக்கும், டாகிள் ஆகும். ஸோ ஏயோ பியோ 0ல இருந்ததுன்னா இங்கே அவுட்புட் எப்பயுமே 0 தான். ஸோ கிளாக் என்னதான் சேஞ்சஸ் நடந்தாலும் இங்கே சேஞ்சஸ் நடக்காது, எப்பயுமே 0ல தான் இருக்கும். அப்போ இங்கே ட்ரிகர் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இந்த லாஜிக். ஓகேங்களா, ஸோ அப்போ அதே இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஏக்கு என்ன நடக்கும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ ஏ1ல இருந்தாதான் கிளாக் ஹைலேருந்து லோக்கு போகுது அப்படின்னா இங்கே என்ன ஆகும், அவுட்புட்டும் ஹைலேருந்து லோக்கு போகும் இந்த அண்ட் கேட்டுக்கு. அப்போ இங்கே ட்ரிகர் நடக்கும், அப்போ பி என்ன ஆகும், டாகிள் ஆகிடும், லோ ஸ்டேட்லேருந்து ஹை ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. அதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து ஹைலேருந்து லோக்கு போகுது, ஆனால் ஏற்கனவே என்ன இருக்கு, லோவில் இருக்கு. அப்போ என்ன ஆகாது, அவுட்புட் வந்து சேஞ்சஸ் நடக்காது, அவுட்புட் லோலேயே தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகாது, பி டாகிள் ஆகாது. சரிங்களா, ஸோ அவன் மறுபடியும் இங்கே பாருங்க, எப்போ ஏ ஹையில் இருக்கோ அப்போ கிளாக் ஹைலேருந்து லோக்கு வருதுன்னா இங்கே ட்ரிகர் இம்பல்ஸ் போயிடும், இங்கே ஹைலேருந்து லோக்கு போயிடும். அப்போ பி என்ன ஆகும், டாகிள் ஆகிடும், ஹையில் இருந்ததுன்னா லோக்கு வந்துடும். சரிங்களா, அதே மாதிரி தான் இங்கே. ஸோ கிளாக் இதே இங்கே பாருங்க, கிளாக் வந்து ஹைலேருந்து லோக்கு போகுது, ஆனால் பி என்ன ஆகாது, சேஞ்ச் நடக்காது. ஏன்னா இந்த கிளாக் ஹைலேருந்து லோக்கு போகிறப்போ ஏ 0வா இருக்கு. ஏ 0வா இருந்தால் என்ன ஆகிடும், இது 0லேயே தான் இருக்கும். அதாவது அண்ட் கேட் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கு. இங்கே என்னதான் இன்புட் சேஞ்ச் ஆனாலும் அவுட்புட் சேஞ்ச் ஆகாது, 0லேயே இருக்கும். அப்போ கிளாக் இங்கே வரவே இல்லை, ட்ரிகர் இங்கே நடக்கவே இல்லை. அப்போ ட்ரிகர் நடக்கவே இல்லைன்னா என்ன ஆகாது, இங்கே சேஞ்சஸ் நடக்காது.
ஓகேங்களா. ஸோ எப்போ கிளாக் ஏ ஹைக்கு போகுதோ, அதாவது இந்த ஏ வந்து ஹைக்கு போகுதோ அப்போ இது ஆக்டிவ் ஆகிடும். அப்போ கிளாக் எப்போ வந்து ஹைலேருந்து லோக்கு வருதோ அப்போ என்ன ஆகிடும், இந்த அவுட்புட்டும் ஹைலேருந்து லோக்கு வந்துடும், அப்போ டாகல் நடந்துடும். ஓகேங்களா. ஸோ ஒரே இன்ஃபர்மேஷன் தான், நான் 4 டைம்ஸ் சொல்கிறேன், மேபி எல்லா கேஸுக்கும் சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ லாஜிக் வந்து அதுதான், எப்போ இங்கே ஹை இருக்கோ அப்போ தான் என்ன ஆகும், கிளாக் வந்து இங்கே வரும், அப்போ இங்கே டாகல் நடக்கும். அப்போ இதே மாதிரி சிக்கு சொல்லலாம். சிக்கு சொல்கிறப்ப என்ன சொல்லணும், ஏயும் ஒன்றில் இருக்கணும், பியும் ஒன்றில் இருக்கணும். அப்போ இங்கே எங்கேன்னு பாருங்க, இங்கே ஏயும் ஒன்றில் இருக்கு, பியும் ஒன்றில் இருக்கு. இப்போ வந்து கிளாக் பல்ஸ் ஹைலேருந்து லோக்கு போச்சுன்னா இங்கே என்ன ஆகும், இங்கே அவுட்புட் வந்து ஹைலேருந்து லோக்கு போகும், அப்போ சி வந்து டாகல் ஆகும். ஸோ அதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ மற்ற கேஸ்லாம் நடக்காது, இங்கே ஏ ஜீரோவில் இருக்கு, பி ஜீரோவில் இருக்கு, அப்போ இங்கே டாகல் நடக்காது சியில். இப்போ ஏயும் ஏ ஒன்று, பியும் ஒன்று, கிளாக் வந்து ஹைலேருந்து லோக்கு வருது, அப்போ என்ன ஆகிடும், சி டாகல் ஆகிடும், ஜீரோலேருந்து ஒன்று போடும். அதே மாதிரி தான் இங்கே ஏயும் ஒன்று, பியும் ஒன்று, கிளாக் வந்து ஹைலேருந்து லோக்கு போகுதுன்னா சி டாகல் ஆகும், ஒன்றில் இருந்ததுன்னா ஜீரோக்கு வந்து. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லாஜிக். அப்போ இந்த கேஸில் பாருங்கள், நமக்கு ஃபைனலாக கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபிளிப் ஃப்ளாப்பை பொறுத்த மட்டும் கிளாக் லோலேருந்து ஹைக்கு போச்சுனாலே அது டாகல் ஆகிடும். அதே செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்பை பொறுத்த மட்டும் ஏ ஒன்னில் இருந்து கிளாக் ஹைலேருந்து லோக்கு போச்சுன்னா மட்டும் டாகல் ஆகும். ஓகேங்களா. ஸோ மூணாவது ஃபிளிப் ஃப்ளாப் சி ஃபிளிப் ஃப்ளாப்பை பொறுத்த மட்டும் ஏயும் ஒன்றில் இருக்கணும், பியும் ஒன்றில் இருக்கணும். எப்போ கிளாக் லோலேருந்து ஹைக்கு வருதோ அப்போ மட்டும்தான் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகி டாகல் ஆகும். இங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு, டாகல் ஆகிடுச்சு. ஏயும் ஒன்று, பியும் ஒன்று, கிளாக் வந்து ஹைலேருந்து லோக்கு போகுதுன்னா இது ட்ரிகர், சி ட்ரிகர் ஆகி ஹைலேருந்து லோக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு இம்பார்ட்டன்ட், இது எதனால் ரொம்ப முக்கியம்னா, ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்று நீங்கள் இது டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, இல்லை எக்ஸாம் இந்த கொஸ்டின் வருதுன்னா இதை போய் நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஈஸியான பண்ணிடலாம், இந்த டயக்ராமை வரைஞ்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான். ஸோ அப்போ இந்த கேஸில் என்னன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் பல்ஸுக்கு 001 வந்தது, அப்புறம் வந்து என்னாச்சு 010, அப்புறம் 011, அது 3க்கு ஈக்குவல். ஸோ 7 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ 8th பல்ஸ் வரைக்கும் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, 000 வந்துருச்சு. ஓகேங்களா. அதனால தான் நம்ம இது என்ன சொல்லுவோம், மாட் 8ன்னு சொல்லுவோம். மாட் 8ன்னு சொல்லலாம், இல்லை 3 பிட் அப் கவுண்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது சிங்க்ரனஸ். ஸோ எதனால சிங்க்ரனஸ் அப்படின்னா, ஸோ இந்த கேஸ்ல பாருங்களேன், இந்த சேஞ்சஸ் நடக்கிறது எப்பன்னா கிளாக் ஹைலேருந்து லோக்கு போறப்ப நடக்குது. ஓகேங்களா. ஸோ ஏ டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஆனா ஏல சேஞ்சஸ் நடந்த பிறகு அது இங்க போய் இங்க இருந்து இங்க வரும்ன்ற மாதிரி கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி அசிங்க்ரனஸ் பார்த்தோம்னா இது டைரக்டா கொடுத்துருந்தோம். அதனால ஏல இருந்து எப்போ சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ இங்க போகும்னு சொன்னோம். ஹைல இருந்து லோகோ வருதுன்னா ஹைல லோன்ற இன்ஃபர்மேஷன் இங்க போகும், அப்போ இது நடக்கும்னு சொன்னோம். ஆனா இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, கிளாக் இங்க இருக்கு, கிளாக் ஆல்ரெடி இங்க என்ன கிளாக் கொடுக்குறோமோ அதே கிளாக் தான் இங்கேயும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஏன்றதும் பின்றதும் ஜஸ்ட் இந்த அண்டிகேட்டர் ஆக்டிவேட் பண்றது தான். ஸோ இங்க நமக்கு ட்ரிகரிங் பல்ஸ் வருதுன்னா இந்த ஆக்டிவா இருக்கிறப்போ இந்த கிளாக் ஹைலேருந்து லோக்கு போகுதுன்னா இதுவும் என்ன ஆகிடும், ஹைலேருந்து லோக்கு வந்துடும். ஸோ சைமல்டேனியஸாக என்ன ஆகுது, ப்ராசஸ் நடக்குது. அப்போ இது வந்து ஒரு சிங்க்ரனஸ் கவுண்டர். ஓகேங்களா.